வணக்கம். இன்றைய நாளில் கவனமீர்த்த செய்திகளை அடுத்தடுத்து பார்க்கலாம். உலகளவில் அணு ஆயுதங்கள் வைத்திருக்கும் நாடுகள் பாதுகாப்பு ரீதியிலும் வலிமை வாய்ந்தவையாக பார்க்கப்படுகின்றன. தற்போது ஈரான் மீது இஸ்ரேல் தாக்குவதற்கும் அணு ஆயுதம் குறித்த அச்சமே காரணம். அணு ஆயுதங்கள் மனித குலத்திற்கே பேரபாயமாக கருதப்படுகின்றன. ஒரே ஒரு அணுகுண்டு ஒரு சில நிமிடங்களில் பல்லாயிரக்கணக்கான உயிர்களை பலிவாங்கக்கூடியது. அது மட்டுமல்ல, குண்டு விழுந்த இடத்தை சுற்றி நீடித்திருக்கும் கதிர்வீச்சு தலைமுறைக்கும் மனிதர்களுக்கு விதவிதமான பாதிப்புகளை கொடுத்து கொண்டே இருக்கும். ஜப்பானில் 1945 அமெரிக்கா போட்ட குண்டே அணு ஆயுதங்கள் எவ்வளவு கொடூரமானது என்பதற்கு உதாரணம். உலக அளவில் தற்போது 9 நாடுகளிடம் அணுகுண்டுகள் உள்ளன. ரஷ்யாவிடம் அதிகபட்சமாக 5449 அணுகுண்டுகள் உள்ளன. அமெரிக்காவிடம் 5277, சீனாவிடம் 600, பிரான்சிடம் 290, பிரிட்டனிடம் 225 அணுகுண்டுகள் உள்ளன. பாகிஸ்தானிடம் 180 அணுகுண்டுகளும், இந்தியாவிடம் 170 அணுகுண்டுகளும் உள்ளன. இஸ்ரேலிடம் 90 அணுகுண்டுகள் உள்ளன. வடகொரியாவிடம் 50 குண்டுகள் உள்ளன. உலக அளவில் சுமார் 12,331 அணுகுண்டுகள் இருப்பதாக மதிப்பிடப்பட்டுள்ளது. அணு விஞ்ஞானிகள் கூட்டமைப்பின் புள்ளி விவரங்கள் படி இது தெரிய வந்துள்ளது. தங்கள் ஊரின் பெருமையும் அடையாளமுமான கருப்பாயி பாட்டியை இழந்திருப்பதாக கொல்லங்குடி ஊராட்சி மன்ற தலைவர் தெரிவித்தார். மறைந்த கருப்பாயியை இழந்து தவிக்கும் அவரது குடும்பத்தார் அளித்த பேட்டியை தற்போது பார்க்கலாம். கொல்லங்குடியை பொறுத்தளவில் இன்றைக்கு வெட்டுடையார் காளியம்மன் கோயில் இருக்குது. அதற்கு முன்பதாகவே கொல்லங்குடி கருப்பாய் என்ற ஒரு பெருமையும் பெயரும் இந்த அம்மாவால் தான் வந்தது. கலைமாமணி விருது பெற்ற அந்த சூழ்நிலையில் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவருடைய தலைமையில் நடக்கும்போது உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்கும்போது அந்த அம்மா எங்கள் ஊருக்கு பள்ளிக்கூடத்திற்கு பட்டா இல்லை, எங்களுக்கு பட்டா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த கொல்லங்குடி கருப்பாய் அம்மாவுடைய முயற்சியால் தான் எங்கள் அரசினர் மேல்நிலைப்பள்ளிக்கு பட்டா கிடச்சிச்சு. இப்போ எங்கள் ஊருக்கு ஒரு அடையாளம், எங்கள் ஊருடைய பெருமை கொல்லங்குடி கருப்பாய் அம்மாள். எனக்கு தாய்க்கு தாயாக உதர்ந்தாங்க. எங்கள் அம்மாவில் அதை குறைய போகக்கூடாது எங்கள் பாட்டுவே. இப்போ எங்கள் பாட்டியை நான் இழந்துட்டேன். என் பிள்ளைகளை பூரா வளர்த்தது எங்கள் பாட்டுவே. மதுரையிலிருந்து அபுதாபிக்கு இண்டிகோ விமான சேவை தொடங்கிய நிலையில் மதுரை விமானி பேசிய வீடியோ வைரலாகி உள்ளது. நம்ம ஊர் பிளைட் தானே என நினைத்து ஜிகிர்தாண்டா பருத்திப்பால் கேட்டுடாதீங்க என்று விமானி பேசியது சமூக ஊடகங்களில் கவனம் பெற்றுள்ளது. ஃப்ளைங் டைம் பாத்தீங்கன்னா 4 hours அபுதாபி. ஃப்ளைங் டிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு 3000 கிலோமீட்டர். லைஃப் என்ஜாய் பண்ணுங்க. நம்ம ஊர் பிளைட்னு ஜிகிர்தாண்டா பருத்திப்பால்லாம் கேட்டுறாதீங்க, கிடைக்காது. But almost ready. Enjoy the flight. If you need any help, please ask the cabin crew. They'll be more than happy to help you. Once again, thank you so much for choosing flight with you. Nandri, vanakkam. Thank you, sir. Thank you, sir. மயிலாடுதுறை அருகே கோவில் திருவிழாவை முன்னிட்டு கருவாடு மீன் குழம்பு வைத்து வினோத வழிபாடு நடைபெற்றது. மண்ணமதல் கிராமத்தில் பழமையான பொன்னியம்மன் பிடாரியம்மன் கோவில் வைகாசி திருவிழாவை முன்னிட்டு சுவாமி எல்லை ஓட்டம் நடைபெற்றது. அப்போது அம்பேத்கர் நகரில் பக்தர்கள் அம்மனுக்கு மாவிளக்கு ஏற்றி அர்ச்சனை செய்து மாலை அணிவித்து வழிபட்டனர். பெண்கள் சீர்வரிசை செய்து ஒவ்வொரு வீட்டின் சார்பாகவும் மீன் குழம்பு, கருவாட்டு குழம்பு வைத்து நீண்ட வரிசையில் படையிலிட்டு வினோத வழிபாடு நடத்தினர். மீன் பிரியர்களுக்கு ஒரு நற்செய்தி. தமிழ்நாட்டில் மீன்பிடி தடைக்காலம் முடிவடையும் நிலையில் கடலுக்கு செல்ல மீனவர்கள் தயாராகி உள்ளனர். கடந்த ஏப்ரல் 15 முதல் 61 நாட்களுக்கு அமலில் இருந்த மீன்பிடி தடைக்காலம் நிறைவடைகிறது. இந்நிலையில் தூத்துக்குடியில் புதிய வலைகள், பழுது நீக்கப்பட்ட வலைகள், கூடைகள் உள்ளிட்ட மீன்பிடி உபகரணங்களை படகில் ஏற்றி கடலுக்கு செல்ல தயார் நிலையில் உள்ளனர். அங்கு வரும் 16 முதல் கடலுக்கு செல்ல மீனவர்களுக்கு மீன்வளத்துறை அனுமதி வழங்கியுள்ளது. ராக்கி, சாணி காகிதம், கேப்டன் மில்லர் ஆகிய ஆக்ஷன் படங்களை இயக்கிய அருண் மாதேஸ்வரன் இயக்கத்தில் இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் நாயகனாக அறிமுகமாக உள்ளார் என்று கூறப்படுகிறது. இதற்காக தாய்லாந்தில் தற்காப்பு கலை பயிற்சியில் ஈடுபட்டு வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ரஜினியின் கூலி படத்தின் தயாரிப்புக்கு பிந்தைய பணிகளை கவனித்துக் கொண்டவாறே அடுத்த படத்தில் நடிப்பதற்காக உடலை தயார் செய்து வருகிறார் லோகேஷ்.
இதய நோய், சுவாச பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்டவர்கள் தினமும் குளிர்ந்த நீரில் குளிப்பதை தவிர்க்க வேண்டும் என்று மும்பையைச் சேர்ந்த மருத்துவர் மஞ்சுஷா அகர்வால் தெரிவித்துள்ளார். உயர் ரத்த அழுத்தம் உள்ளவர்கள், பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் வயதானவர்களும் தினமும் காலையில் குளிர்ந்த நீரில் குளிப்பது கூடாது என்று அறிவுறுத்தியுள்ளார். குறிப்பாக உயர் ரத்த அழுத்தம் உள்ளவர்கள் குளிர்ந்த நீரில் குளிப்பதால் ரத்த அழுத்தம் அதிகமாகி மாரடைப்பு ஏற்படும் அபாயம் உள்ளதாகவும் எச்சரிக்கிறார். அமெரிக்க உள்நாட்டு பாதுகாப்பு அமைச்சரிடம் கேள்வி எழுப்ப முயன்ற நாடாளுமன்ற உறுப்பினர் அந்நாட்டு புலனாய்வு பணியக அதிகாரிகளால் கீழே தள்ளி விலங்கிடப்பட்ட சம்பவம் அரங்கேறியுள்ளது. லாஸ் ஏஞ்சல்ஸில் உள்நாட்டு பாதுகாப்பு அமைச்சர் கிறிஸ்டி நோயம் சட்டவிரோத குடியேறிகளுக்கு எதிராக நடவடிக்கை குறித்து பேட்டியளித்தார். அப்போது நாடாளுமன்ற உறுப்பினர் அலெக்ஸ் பட்டிலா கேள்வி எழுப்ப முயன்றார். அப்போது அந்நாட்டு புலனாய்வு பணியக அதிகாரிகள் அவரை இழுத்துச் சென்று கீழே தள்ளி கைகளுக்கு விலங்கு பூட்டினர். இந்த சம்பவத்திற்கு ஜனநாயக மற்றும் குடியரசுக் கட்சியினர் கண்டனம் தெரிவித்துள்ளனர். மனித மூச்சு வடிவமானது கைரேகையைப் போல் ஒவ்வொருவருக்கும் தனித்துவமானது என்று புதிய ஆய்வு தெரிவிக்கிறது. இது முக்கிய கண்டுபிடிப்பாக பார்க்கப்படுகிறது. இஸ்ரேலில் உள்ள வெய்ஸ்மன் அறிவியல் நிறுவன ஆராய்ச்சியாளர்கள் மேற்கொண்ட ஆராய்ச்சியில் மூச்சு வடிவங்கள் மூலம் 97% துல்லியத்துடன் அந்தந்த மூச்சுக்குரிய நபர்களை அடையாளம் கண்டுள்ளனர். மூச்சு ரேகைக்கும் சம்பந்தப்பட்ட நபரின் உடல்நிற குறியீடு, மனப்பதற்றம் ஆகியவற்றிற்கும் நெருங்கிய தொடர்பு இருப்பதாகவும், மூச்சு வடிவம் மூலம் ஒருவரின் உடல் மற்றும் மனரீதியான பாதிப்புகளை கண்டறிய முடியும் என்றும் ஆராய்ச்சியாளர்கள் தெரிவித்துள்ளனர். காமெடி சார்ந்து பேசிக் கொண்டிருந்த எங்களை சீரியஸான அரசியல் பேச வைத்தது ஈழப் பிரச்சனைதான் என இயக்குனர் மாரி செல்வராஜ் தெரிவித்துள்ளார். இயக்குனர் ராம் இயக்கத்தில் மிர்ச்சி சிவா, அஞ்சலி நடிப்பில் வெளியாக உள்ள பறந்து போ திரைப்படத்தின் விழா சென்னையில் நடைபெற்றது. அதில் கலந்து கொண்டு பேசிய இயக்குனர் மாரி செல்வராஜ், நானும் இயக்குனர் ராமும் காமெடி சார்ந்து நிறைய விஷயங்களை பேசிக்கொள்வோம். ஆனால் 2009 நடந்த ஈழப்போருக்கு பின்னர்தான் அரசியலை பேச ஆரம்பித்தோம் என தெரிவித்தார். ஈழப்போர்தான் தனது சினிமா பயணத்தை அரசியல் சார்ந்து மாற்றியதாகவும், இல்லையென்றால் காமெடி படங்களைத்தான் தான் எடுத்திருப்பேன் என்றும் மாரி செல்வராஜ் தெரிவித்தார். கேரள மாநிலம் மலப்புரத்தில் வேகமாக சென்ற கார் நிலை தடுமாறி சாலை தடுப்பில் மோதியது. மலப்புரம் தேசிய நெடுஞ்சாலையில் வேகமாக சென்ற கார் ஒன்று மழை நேரத்தில் திடீரென்று பிரேக் பிடித்ததில் கட்டுப்பாட்டை இழந்து சுழன்று சென்று சாலை தடுப்பில் மோதியது. இதில் கார் ஓட்டுநர் மற்றும் உடன் வந்த நபர் லேசான காயங்களுடன் தப்பினர். இச்சம்பவம் அப்பகுதியில் இருந்த கண்காணிப்பு கேமராவில் பதிவான நிலையில் அக்காட்சிகள் தற்போது பரவி வருகிறது. ஒரு படம் நன்றாக இல்லை என்றால் விமர்சிக்கத்தான் செய்வார்கள், அந்த உரிமை எல்லோருக்கும் இருக்கிறது என இயக்குனர் மிஷ்கின் தெரிவித்துள்ளார். இயக்குனர் ராமின் பறந்து போ பட விழாவில் பேசிய இயக்குனர் மிஷ்கின், நம்முடைய படத்தை நன்றாக இருக்கிறது என்று சொல்லும்போது நாமெல்லாம் பெருமைப்படுகிறோம், அதுவே நன்றாக இல்லை என்று சொல்லிவிட்டால் மட்டும் கோபப்படுகிறோம் என்றார். மேலும் சீக்கிரமாகவே தான் சினிமாவை விட்டு போக வேண்டும் என்று நினைப்பதாகவும் கூறியுள்ளார். பாமகவில் ராமதாஸ் அன்புமணி இடையே மோதல் போக்கு நிலவும் நிலையில் பாமக ஒன்றிய விவசாய அணியின் செயலாளர் வீரசாமி ஆதரவாளர்களுடன் அதிமுகவில் இணைந்தார். வைரபுரம் கிராமத்தில் வீரசாமியின் ஆதரவாளர்கள் 20க்கும் மேற்பட்டோர் அதிமுக முன்னாள் அமைச்சர் CV சண்முகம் முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தனர். இதேபோல அமமுக இலக்கிய அணி ஒன்றிய செயலாளர் ராமச்சந்திரன் தலைமையில் சுமார் 20 பேர் அதிமுகவில் இணைந்து கொண்டனர். அகமதாபாத்தில் ஏர் இந்தியா விமானம் விபத்திற்குள்ளானதற்கு என்ன காரணம் என்பது குறித்து அதிகாரப்பூர்வ தகவல் இன்னும் வரவில்லை என்றாலும், அதன் விங் பிளாப்ஸ் முறையாக செயல்படாமல் இருந்தது விபத்திற்கு ஒரு காரணமாக இருக்கலாம் என்று விமான தொழில்நுட்ப நிபுணர்கள் கருதுகின்றனர். விமான இறக்கையின் பின்புற விளிம்பில் இணைக்கப்பட்டிருக்கும் பகுதிதான் விங் பிளாப்ஸ். விங் பிளாப்ஸ் முக்கியமான செயல்பாடுகள் 2. முதலாவது, விமானம் குறைந்த வேகத்தில் மேல் எழும்புவதற்கு தேவையான லிப்ட் சக்தியை இது வழங்குகிறது. அதேபோல் விமானம் மெதுவாக தரையிறங்க தேவையான இழுவை சக்தியையும் விங் பிளாப்ஸ் வழங்குகிறது. விமானம் புறப்படும் போதும் தரையிறங்கும் போதும் இந்த இறக்கை மடிப்புகள் கீழே இறங்கி இறக்கையின் பரப்பளவையும் வளைவையும் அதிகரிக்கின்றன. இதனால் குறைந்த வேகத்தில் விமானம் அதிக லிப்ட் சக்தியை பெறுகிறது. அதேபோல் தரையிறங்கும் போது அதிக இழுவை சக்தியை பெறுகிறது. விபத்திற்குள்ளான ஏர் இந்தியா போயிங் 787 விமானத்தை பொறுத்தவரையில் விமானம் மேல் எழும்பிய பிறகும் இந்த விங் பிளாப்
உள்ளே இழுக்கப்படாமல் வெளியே நீட்டிக்கொண்டிருந்ததாகவும் இதனால் விமானத்தின் இயக்கம் தடுமாற்றத்தை சந்தித்திருக்கலாம் என்றும் கூறப்படுகிறது. ஏர் இந்தியா விமான விபத்தில் தனது தாய்க்கு உணவு கொடுக்க சென்ற 14 வயது சிறுவன் உயிரிழந்துள்ளார். அகமதாபாத்தில் உள்ள பிஜே மருத்துவக் கல்லூரியின் கட்டிடத்தின் அருகே டீ கடை இருந்து வருகிறது. இந்த கடையை நடத்தி வரும் பெண்ணின் மகனான 14 வயது ஆகாஷ் தனது தாய்க்காக கடைக்கு உணவு எடுத்து வந்துள்ளார். அப்போதுதான் ஏர் இந்தியா விமானம் மருத்துவக் கல்லூரியின் கட்டிடத்தில் விழுந்து விபத்து நிகழ்ந்துள்ளது. இதில் தீக்காயமடைந்த ஆகாஷும் தனது தாயார் அருகில் இருக்கும் போதே உயிரிழந்துள்ளார். இந்திய மாணவர்கள் அமெரிக்காவில் உயர்கல்வி பயில விண்ணப்பிப்பது குறைந்துள்ளது. வெளிநாட்டு மாணவர்களுக்கு விசா தொடர்பான கெடுபிடிகளை ட்ரம்ப் அரசு அதிகரித்துள்ளதால் அங்கு படிக்கச் செல்ல மாணவர்கள் தயக்கம் காட்டுகிறார்கள். எனவே அமெரிக்கா செல்ல விரும்பிய மாணவர்கள் விண்ணப்பங்களை திரும்ப பெற்றுக் கொண்டு ஜெர்மனியில் படிக்க விண்ணப்பிப்பது தெரியவந்துள்ளது. டெல்லியில் உள்ள ஜெர்மனி தூதரக புள்ளி விவரங்களில் இது தெரியவந்துள்ளது. ஜெர்மனியில் பயில கூடுதலாக 35% விண்ணப்பங்கள் வந்துள்ளன. இதனையடுத்து பிரான்சில் படிக்கவும் அதிக அளவில் விண்ணப்பிக்கப்பட்டது புள்ளி விவரங்களில் தெரியவந்துள்ளது. பிரதமர் மோடி 3 நாடுகளுக்கு பயணமாக நாளை புறப்படுகிறார். முதலில் சைப்ரஸ் நாட்டுக்கு செல்லும் பிரதமர் அடுத்து கனடாவுக்கு செல்கிறார். அங்கு நடைபெறும் G7 நாடுகளின் கூட்டத்தில் பிரதமர் பங்கேற்கிறார். G7 நாடுகளின் கூட்டத்தில் பிரதமர் தொடர்ச்சியாக 6வது முறையாக பங்கேற்பது குறிப்பிடத்தக்கது. இம்மாநாட்டுக்கு இடையில் பல்வேறு நாட்டு தலைவர்களை பிரதமர் சந்திக்க வாய்ப்பிருப்பதாக வெளியுறவுத்துறை கூறியுள்ளது. கனடா பயணத்தை முடித்துக் கொண்டு பிரதமர் மோடி ஐரோப்பிய நாடான குரேஷியா செல்கிறார். பாகிஸ்தான் மீதான ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையை தொடர்ந்து பிரதமர் மேற்கொள்ளும் முதல் வெளிநாட்டு பயணம் என்பதால் இது முக்கியத்துவம் பெறுகிறது. நாடு முழுவதும் 505 புரொபேஷனரி அதிகாரிகளை நியமிக்க உள்ளதாக பொதுத்துறையைச் சேர்ந்த பாரத ஸ்டேட் வங்கி அறிவித்துள்ளது. காலி பணியிடங்களை நிரப்புவதை நோக்கமாக கொண்டு ஆட்சேர்ப்பு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இவர்கள் வங்கி பணியாளர்களின் முதன்மை நிலையை நிரப்புவதோடு கார்ப்பரேட் கடன், வேளாண் வர்த்தகம் உள்ளிட்ட பல துறைகளில் பணியாற்ற வாய்ப்பு கிடைக்கும் என்று SBI கூறியுள்ளது. தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு ஏற்ப திறன் மேம்பாட்டு திட்டங்கள் மூலம் ஊழியர்களை உயர்நிலை மேலாண்மை பதவிகள் வரை முன்னேற்ற வாய்ப்பளிக்கப்படும் என்று அவ்வங்கியின் தலைவர் CS ஷெட்டி தெரிவித்துள்ளார்.